பளபளக்கும் காரிலிருந்து இறங்கிய ஆருஷ் சோப்ராய் மிகவும் கெத்தாக நடந்து தனது பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்து கொண்டிருந்தான். கல்லூரியில் உள்ள எல்லா பெண்களும் என்னையே ஏறெடுத்து பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு பெண்ணும் என்மீது மையல் கொண்டிருந்தாலும் நான் எந்த பெண்ணிடமும் வலிய சென்று பேசுவதில்லை. ஆம், எல்லா பெண்களிடமும் நட்பு பாராட்டுவேன். இதுதான் என் பர்சனாலிட்டி. ஆனால் பெண்களை தலைமீது தூக்கி வைத்துக்கொண்டு அவர்கள் செய்யும் நச்சரிப்புகளை தாங்குவது ஆருஷ் சோப்ராய்க்கு கைவந்த கலையல்ல. ஓ ஹாய் ஆரு, ஹலோ கைஸ் என்று என் நண்பர்கள் அனைவரும் எனக்காக தாழ்வாரத்தில் காத்திருந்தார்கள். என் நண்பர்களை சந்தித்ததில் எனக்கு மகிழ்ச்சி. என் காலைப்பொழுது மற்ற சாதாரண மக்களைப் போல இருக்காது. இங்கே அமெரிக்காவில் என்னை கவனித்துக் கொள்ள மொத்தம் 10 மெய்க்காப்பாளர்கள் இருந்தார்கள். வீட்டிலும் 6-7 வேலைக்காரர்கள் இருந்தார்கள். நான் பெரிய காரில் அமர்ந்து என் பாதுகாவலர்கள் சூழத்தான் பல்கலைக்கழகத்திற்கு வருவேன். என்னுடைய தரமே தனிதான். அது ஏன் இருக்காது? நான் இந்தியாவில் உள்ள மும்பை நகரத்தை சேர்ந்த நிதின் ஓபராய், ஒரு மிகப்பெரிய ஆர்க்கிடெக்சர் நிறுவனத்தின் உரிமையாளர். நான் அவரின் ஒரே மகன். ஓபராய் மேன்ஷன், ஓபராய் பாரடைஸ், ஓபராய் ஆர்க்கிடெக்சர் நிறுவனம் மற்றும் பல தொழில்கள் என் தந்தையின் பெயரில் இருந்தன. அவர் மும்பை நகரின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களில் ஒருவராக திகழ்ந்தார். இங்கே அமெரிக்காவில் என்னிடம் எல்லாம் இருந்தது. ஆனால் என் அப்பா மட்டும் என்னுடன் இல்லை. ஏனென்றால் நான் இங்கே அமெரிக்காவில் என் படிப்பை முடித்துக் கொண்டிருந்தேன். இந்த உலகில் எனக்கு என் அப்பா மற்றும் என் அத்தையை தவிர வேறு யாரும் இல்லை. என் நதாஷா அத்தை நான் சிறுவயதிலிருந்தே என் வீட்டில் பார்த்தவர். அவர் என் அப்பாவின் ஒரே தங்கை. எனக்கு 7 வயதாக இருக்கும்போது என் அம்மா இறந்துவிட்டார். என் அப்பா நினைத்திருந்தால் மறுமணம் செய்திருக்கலாம். ஆனால் அவர் என் அம்மாவை மிகவும் நேசித்தார். அம்மாவுடன் அவருக்கு காதல் திருமணம் நடந்தது. அவர் வேறு எந்த பெண்ணையும் தன் வாழ்க்கையில் சேர்க்க விரும்பவில்லை. அவரின் வாழ்க்கையில் எஞ்சியிருந்த அவரது மனைவியின் கடைசி அடையாளம் நான் மட்டுமே. அவர் என்மீது அளவற்ற அன்பு வைத்திருந்தார். என் அம்மா இறந்தபோது என் அத்தைக்கு வயது 18 இருக்கும். சில வருடங்கள் அவர்தான் என்னை கவனித்துக் கொண்டார், என்னை வளர்த்தார். ஆனால் அவருக்கு 25 வயதான போது அப்பா அத்தையை தனது நண்பர் ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்தார். அத்தைக்கு திருமணமாகி தனிக்குடித்தனம் சென்றுவிட்டார். இப்போது எஞ்சியிருந்தது அவரது மகன். அவனுக்கு அப்போது 14 வயது. அவருக்கு எப்போதும் தன் மகனைப் பற்றிய கவலையே இருந்தது. மனிதன் எவ்வளவு பணக்காரனாக இருக்கிறானோ அவனுக்கு அவ்வளவு எதிரிகள் இருப்பார்கள். சிறுவயதில் எனக்கு இதன் அர்த்தம் புரியவில்லை. ஆனால் என் அப்பா என் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தார். சிறுவயதிலேயே எனக்கான பாதுகாப்பை அவர் எவ்வளவு பலப்படுத்தினார் என்றால், பாதுகாப்பு இல்லாமல் என்னை வீட்டை விட்டு வெளியேறவே விடமாட்டார். எங்கள் வீட்டிலும் கடுமையான பாதுகாப்பு வளையம் இருக்கும். அப்பா எப்போதும் தனது தொழிலில் மும்முரமாக இருப்பார். மும்பை நகரத்தில் என் அப்பாவிற்கு பல ஹோட்டல்கள் இருந்தன. ஆனால் ஒரு ஹோட்டல் மட்டும் என் அப்பாவின் முதல் உழைப்பின் அஸ்திவாரமாக இருந்தது. அதன் பெயர் -NA ஓபராய் 5 ஸ்டார் ஹோட்டல். இந்த ஹோட்டலில் இருந்துதான் என் தந்தையின் வெற்றியின் அஸ்திவாரம் அமைக்கப்பட்டது. இதிலிருந்துதான் அவரின் வெற்றி பயணம் தொடங்கியது. இந்த ஹோட்டலை கட்ட அவர் மிகவும் கஷ்டப்பட்டார். இந்த ஹோட்டல் மூலம் வெற்றி பெற அவருக்கு பல வருடங்கள் பிடித்தன. NA 5 ஸ்டார் ஹோட்டலில் விருந்தினர்கள் விரும்பும் அனைத்து வசதிகளும் இருந்தன. பெரிய பெரிய பணக்காரர்கள் எங்கள் ஹோட்டலில் தங்குவார்கள். இந்த ஹோட்டலுக்கு பிறகு மெல்ல மெல்ல என் தந்தை வெற்றியின் படிகளில் ஏறத் தொடங்கினார். ஆனால் இந்த வெற்றிக்கு இடையில் அவர் மெல்ல மெல்ல தன் மகனை விட்டு தூர விலகிச் சென்று கொண்டிருந்தார். அவரின் கவனம் தொழிலில் அதிகமாக இருந்தது. இதனால் அவர் தன் மகனை பற்றி நினைத்து சற்று வருத்தவும் பட்டார். ஒருநாள் அவர் தன் மகனை படிக்க அமெரிக்கா அனுப்ப முடிவு செய்தார். அங்கே மகனுடன் பாதுகாப்பு இருக்கும். அவனை கவனித்துக் கொள்ள வேலைக்காரர்கள் இருப்பார்கள். இதனால் அப்பா இந்தியாவிலிருந்து நிம்மதியாக தொழிலை கவனிக்க முடியும். அதே சமயம் மகனின் படிப்பும் அங்கே தொடர்ந்து நடக்கும். அமெரிக்காவில் தன் மகனுக்கு தீங்கு விளைவிக்க யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நினைத்தார். ஏனெனில் எனக்கு யாராவது தீங்கு செய்ய முயன்றால் அப்பாவால் தன்னை மன்னிக்கவே முடியாது என்று அடிக்கடி கவலைப்படுவார். பிறகு என் அத்தைக்கும் திருமணம் ஆகியிருந்தது. அதனால் அவர் என் மீது இன்னும் அதிக அக்கறை காட்டினார். 14 வயதில் என்னை படிக்க அமெரிக்கா அனுப்பி வைத்தார். ஆனால் அமெரிக்கா அனுப்பிய பிறகும் அவர் என்னை மறக்கவில்லை. என் மெய்க்காப்பாளர் குழு முழுவதும் என்னுடனேயே வந்தது. மெய்க்காப்பாளர்கள் தலைவன் சௌத்ரி சிங் அப்பாவின் மிகவும் நம்பிக்கைக்குரிய நபர். அவரைத்தான் என்னுடன் அனுப்பியிருந்தார். அவர் எப்போதும் நிழல் போல் என்னுடன் இருந்து என்னை கவனித்துக் கொண்டார். இன்று எனக்கு 25 வயதாகிவிட்டது. இப்போதும் எனது முழு பாதுகாப்பு குழுவும் என்னை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்கிறது. அப்பா அவர்களுக்கு போன் செய்து அடிக்கடி என் ஒவ்வொரு அசைவையும் விசாரித்துக் கொண்டே இருப்பார். நான் இங்கே என் நண்பர்களுடன் படிப்பில் மும்முரமாக இருந்தேன். வாழ்க்கை நன்றாக போய்க் கொண்டிருந்தது. அப்பாவிடம் தினமும் போனில் பேசுவேன். வீடியோ காலிலும் பேசுவோம். அப்பா பலமுறை அமெரிக்காவிற்கு மீட்டிங்கிற்கு வந்தபோது என்னை பார்க்கவும் வந்திருந்தார். அவர் என்னுடன் பங்களாவில் தங்குவார். வருடத்தில் ஒருமுறை 1 மாதம் என்னுடன் இருந்துவிட்டு செல்வார். உன் படிப்பு முடிந்ததும் நான் உன்னை இந்தியாவுக்கு வரவழைத்துக் கொள்வேன் என்று சொல்வார். இப்போது என் படிப்பு முடிய இன்னும் 1 வருடம் இருந்தது.
ஆனால் ஒரு வருடம் முடிவதற்கு முன்பே நான் இந்தியா திரும்ப வேண்டியிருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. கடந்த 3 நாட்களாக அப்பாவிடம் போனில் பேச முடியவில்லை. ஆனால் சௌத்ரியிடம் அப்பா எப்போதும் பேசிக்கொண்டுதான் இருந்தார். பல்கலைக்கழகத்திலிருந்து விடுமுறைக்குப் பிறகு நான் காரில் வீட்டுக்குச் சென்று கொண்டிருந்தபோது திடீரென்று என் மொபைல் ஒலித்தது. பார்த்தால் அத்தை அழைத்திருந்தார். அத்தையின் அழைப்பு வந்தாலே நான் மகிழ்ச்சியடைவேன். உடனே அழைப்பை ஏற்றேன். அத்தையின் பேச்சில் இன்று ஏதோ வித்தியாசம் தெரிந்தது. அவர் மிகவும் சோகமாக இருப்பது போல் இருந்தது. அவர் எப்போதாவதுதான் எனக்கு கால் செய்வார். ஆனால் இப்போது சில நாட்களாக தினமும் கால் செய்து என் நலம் விசாரிக்கிறார். நீ உன்னை நன்றாக பார்த்துக்கொள் என்று திரும்ப திரும்பச் சொல்வார். எனது பாதுகாப்புக் குழுவும் மிகவும் சோகமாக இருப்பதை நான் கவனித்தேன். ஏனோ தெரியவில்லை, என்னிடம் ஏதோ மறைக்கப்படுவது போல் தோன்றியது. எனக்கு ஏதோ விபரீதமாக தோன்றியது. நான் இதைப் பற்றி விசாரிக்கவும் முயன்றேன். ஆனால் எனக்கு எந்த துப்பும் கிடைக்கவில்லை. தற்போது எனக்கு தேர்வுகள் நடந்து கொண்டிருந்ததால் படிப்பில் மும்முரமாக இருந்தேன். அதனால் மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்த முடியவில்லை. ஆனால் நீண்ட நாட்களாக அப்பாவிடம் பேச முடியவில்லை. அப்பாவின் மொபைல் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. அத்தை, அவர் நலமாக இருக்கிறார். நீ அவரை பற்றி கவலைப்படாதே. உன் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து. எப்படியும் 6 மாதங்களுக்குப் பிறகு நீ இங்கே வந்துவிடுவாய். நீ உன்னை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அவர் திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனாலும் என் மனம் அப்பாவிடம் பேசத் துடித்துக் கொண்டிருந்தது. ஏதோ தவறு நடப்பதாக என் உள்ளுணர்வு சொல்லிக்கொண்டே இருந்தது. கடைசியாக ஒரு நாள் என் மனதிற்கு ஆறுதல் கிடைத்தது. அப்பாவின் அழைப்பு வரவில்லை என்றாலும் ஒரு மெசேஜ் வந்தது. அவருடைய எண்ணிலிருந்து வந்த செய்தியில், மகனே, நான் இப்போது கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன். அதனால் உனக்கு கால் செய்ய முடியவில்லை. ஆனால் நான் நலமாக இருக்கிறேன். நீ இந்தியா திரும்புவதற்காக காத்திருக்கிறேன். சீக்கிரம் உன் தேர்வுகளை முடி. பட்டத்தைப் பெறு. பிறகு உன்னை இங்கே அழைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் என்று இருந்தது. என் அப்பா மிகவும் நல்ல மனிதர். அவர் ஒருபோதும் துரோகம் செய்ததில்லை. மற்றவர்களின் உரிமையை பறித்ததில்லை. அவர் எப்போதும் நேர்மையாகவே தொழில் செய்தார். அவர் தனது தொழில் தொடர்பான எந்த விஷயத்தையும் என்னிடம் சொன்னதில்லை. நீ இங்கே வந்த பிறகு எல்லாவற்றையும் உன் கண்களால் பார்த்து உன் கைகளில் எடுத்துக்கொள்ளும்போது உனக்கே எல்லாம் புரியும் என்று சொல்வார். என் மகன் மீது நான் அதிக அழுத்தம் கொடுக்க விரும்பவில்லை. அவன் அமெரிக்காவிலிருந்து முதலில் நிம்மதியாக படிப்பை முடிக்க வேண்டும். அவன் இங்கே இந்தியா திரும்பும்போது நிதின் ஓபராயின் ஒரே மகன் ஆருஷ் ஓபராய் வந்துவிட்டான். அடுத்த பிசினஸ் டைகூன் அவன்தான் என்று ஊரே அறிய வேண்டும் என்று விரும்புவார். அப்பாவின் வார்த்தைகள் எப்போதும் என்னை மகிழ்ச்சியடைய செய்யும். கடைசியாக நான் இந்தியா செல்ல வேண்டிய அந்த நாளும் வந்தது. இந்த 6 மாதங்களில் ஒருமுறை கூட நான் அப்பாவின் குரலை கேட்கவில்லை. ஆம், மெசேஜ் மூலம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். நான் மிகவும் பிஸியாக இருக்கிறேன் என்பதுதான் அவருடைய பதிலாக இருக்கும். தற்சமயம் இந்தியா செல்வதற்காக நான் மிகவும் உற்சாகமாக இருந்தேன். எனது முழு பாதுகாப்பு குழுவும் என்னுடன் இருந்தது. நான் இந்துஸ்தான் மண்ணில் காலடி எடுத்து வைத்தபோது என்னை அழைத்துச் செல்ல அத்தையுடன் 2-3 காவலாளிகள் மட்டுமே வந்திருந்தார்கள். இதை பார்த்ததும் எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. ஏனென்றால் எனது வருகை இப்படி இருந்திருக்கக்கூடாது. விமான நிலையத்தில் என்னை அழைத்துச் செல்ல அத்தை வெறும் 2-3 காவலாளிகளுடன் வந்திருந்தது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அதன் பிறகு நாங்கள் காரில் ஏறினோம். அப்பா இங்கே? அவர் ஏன் என்னை அழைத்துச் செல்ல வரவில்லை என்று அத்தையிடம் கேட்க நினைத்தேன். அவர், ஆருஷ், இப்போதைக்கு அமைதியாக வண்டியில் வா. வீட்டுக்குச் சென்று இதை பற்றி பேசலாம். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கிறது என்றார். சரி, நல்லதுதான். இந்தியாவில் உள்ளவர்கள் விஷயத்தை சஸ்பென்ஸாக வைத்து பிறகு எல்லாவற்றையும் பிரம்மாண்டமாகச் செய்வார்கள் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டேன். ஆனால் நான் திகைத்துப் போனேன். நான் என் பங்களாவை அடைந்தபோது அங்கேயும் அமைதி நிலவியது. எல்லா வேலைக்காரர்களும் காவலாளிகளும் வரிசையாக தலை குனிந்து நின்றிருந்தார்கள். என் வரவேற்பிற்காக என் மீது பூக்கள் தூவப்பட்டன. ஆனால் என் வருகையின் போது இருக்க வேண்டிய அந்த ஆரவாரமும் உற்சாகமும் இல்லை. அப்பா எங்கும் என் கண்ணில் படவில்லை. அத்தை தன் கணவருடன் உள்ளே சென்றார். என்னையும் உள்ளே வரும்படி சைகை செய்தார். எல்லாம் மிகவும் வெறிச்சோடி இருந்தது. வீட்டிற்குள் நுழைந்ததும் நான் அவரிடம், என்ன அத்தை இதெல்லாம்? நான் வரும்போது அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்றெல்லாம் சொன்னீர்கள். உன்னை வரவேற்க ஊரே கூடும் என்றீர்கள். ஆனால் இவ்வளவு அமைதியா? அப்பா இன்றும் பிஸியாகத்தான் இருப்பார் என்று நினைக்கிறேன். ஏதேனும் மீட்டிங்கில் என்று கேட்டேன். அத்தை, சரி, முதலில் உட்கார். நாம் உட்கார்ந்து பேசலாம் என்றார். ஏனோ தெரியவில்லை, அத்தை மற்றும் மாமாவின் முகத்தில் பெரிய சோகம் குடிகொண்டிருந்தது. நான் நீண்ட நாட்களுக்குப் பிறகு இந்தியா திரும்பியிருந்தேன். என் வீட்டை ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தேன். இங்கே வந்ததில் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் எல்லா இடங்களிலும் ஒருவித வெறுமை தெரிந்தது. நான் சிறுவயதில் விளையாடிய இந்த வீடு எல்லா வசதிகளும் இருந்தும் இன்று வீடாக தெரியவில்லை. தற்சமயம் நான் முதலில் என் அறைக்குச் சென்றேன். சென்று முகம் கழுவிவிட்டு தயாராகி மீண்டும் கீழே வந்தபோது அத்தை எனக்காக உணவு பரிமாறிக் கொண்டிருந்தார்.
நான் டைனிங் டேபிளில் உட்காருவதற்கு பதிலாக சோபாவில் சென்று அமர்ந்தேன். நான் என் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கத் தொடங்கினேன். அப்போது அத்தை என் முன் வந்து, ஆருஷ், வா, சாப்பாடு தயாராக உள்ளது, சாப்பிடு, நாங்கள் உனக்காகத்தான் காத்திருக்கிறோம் என்றார். நான் ஓங்கி என் கையை மேஜையில் அடித்துவிட்டு, போதும் அத்தை, எப்போதிலிருந்து என்னை உங்கள் பேச்சால் திசை திருப்புகிறீர்கள்? வீட்டின் சூழலை பார்த்தால் ஏதோ தவறு இருப்பதாக தோன்றுகிறது. நான் வந்ததில் எந்த வேலைக்காரனும் மகிழ்ச்சியாக இல்லை. அப்பாவையும் எங்கும் காணவில்லை. கடந்த 6 மாதங்களாக அவர் என்னிடம் மெசேஜில் மட்டுமே பேசுகிறார். வீட்டுக்கு வந்ததும் சர்ப்ரைஸ் கிடைக்கும் என்று சொன்னீர்கள். ஆனால் இங்கே சர்ப்ரைஸ் இருப்பதற்கான அறிகுறியே இல்லை. என்ன நடக்கிறது என்று சொல்லுங்கள். நான் விடுகதை விளையாடுவதில்லை என்று உங்களுக்கு தெரியும். நேரடியாக விஷயத்திற்கு வாருங்கள் என்றேன். அத்தை ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு என் எதிரே வந்து அமர்ந்தார். ஆருஷ், உனக்கு எல்லாம் தெரிய வரும். முதலில் நீ கொஞ்சம் சாப்பிடு, அதன் பிறகு உட்கார்ந்து பேசலாம் என்றார். நான், இல்லை, விஷயம் என்னவென்று எனக்கு தெரிய வேண்டும். நான் பல வருடங்களுக்குப் பிறகு இங்கே வந்திருக்கிறேன். இங்கிருக்கும் சூழலை பார்த்தால் எனக்கு மகிழ்ச்சியாக இல்லை. நீங்களும் மாமாவும் இங்கே இருக்கிறீர்கள். என் குடும்பம் என் தந்தை என்று உங்களுக்கு தெரியும். அவர் எங்கே? காலையிலிருந்து இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது. இன்னும் அவர் ஏன் வீட்டுக்கு வரவில்லை என்று கேட்டேன். அத்தை மாமாவை பார்த்தார். மாமா அத்தையிடம் மெல்லிய குரலில், நதாஷா, போதும். ஆருஷ் கேட்க நினைப்பதை அவனிடம் சொல்லிவிடு. எல்லாவற்றையும் இன்னும் எவ்வளவு காலம்தான் மறைத்து வைப்பாய் என்றார். நான் ஆச்சரியத்துடன் அத்தையை பார்த்தேன். ஆருஷ், உன் அப்பா, அதாவது அண்ணன் என்று சொல்லும்போதே அத்தையின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவர்களின் ரியாக்ஷனை பார்த்து என் உடல் தளர்ந்தது. என் மூச்சு திணறியது. ஆனால் அத்தை அடுத்துச் சொன்னதைக் கேட்டு என் காதுகளையே என்னால் நம்ப முடியவில்லை. 6 மாதங்களுக்கு முன்பே உன் அப்பா இறந்துவிட்டார். இந்த விஷயத்தை நாங்கள் வேறு வழியில்லாமல் உன்னிடம் மறைத்து வைத்தோம் என்றார். நான், என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் சுயநினைவுடன் தான் இருக்கிறீர்களா? இந்த நேரத்தில் உங்களுடைய எந்தவிதமான மட்டமான ஜோக்கையும் கேட்கும் மனநிலையில் நான் இல்லை என்றேன். அத்தை அழுது கொண்டே தன் கண்களை மூடிக்கொண்டார். ஆனால் மாமா, மகனே, உன் அத்தை சொல்வது முற்றிலும் உண்மை. 6 மாதங்களுக்கு முன்பே உன் தந்தை இறந்துவிட்டார். அவரின் மரணச் செய்தியைச் சொல்லி உன்னை தொந்தரவு செய்ய நாங்கள் விரும்பவில்லை என்றார். அத்தை, எங்களை நம்பு ஆருஷ். நீ அண்ணனின் ஒரே மகன். அங்கே உனக்கு தந்தையின் மரணச் செய்தி கிடைத்து நீ நிலைகுலைந்து போவதை நாங்கள் விரும்பவில்லை. அத்தையையும் மாமாவையும் பார்த்துக் கொண்டிருந்த என் கண்களில் ரத்தம் கொதித்தது. என் அப்பா இறந்துவிட்டார், அதை இப்போதுதான் சொல்கிறீர்களா என்று கேட்டேன். நான் கோபத்துடன் அத்தையை ஒருமுறை பார்த்துவிட்டு, அதனால்தான் தினமும் போன் செய்து என்னை நன்றாக பார்த்துக்கொள்ளச் சொன்னீர்களா? என் தந்தையின் மரணத்தை ஏன் என்னிடம் மறைத்தீர்கள்? இந்த உலகில் எனக்கு இருந்த ஒரே உறவு அவர்தான் என்று உங்களுக்கு தெரியும். ஏன் என்னிடம் இப்படி செய்தீர்கள்? ஒவ்வொரு மகனும் தன் தந்தையின் மரணத்தில் உடைந்து போவான்தான். அதற்காக அவர்களின் கடைசி நேரத்தில் நான் அவர்களை பார்க்கக்கூட முடியாதா? அவருக்கு என்ன நடந்தது? யாராவது எனக்கு சொல்வீர்களா என்று கேட்டேன். என் பேச்சைக் கேட்டு அத்தை மற்றும் மாமாவின் தலைகள் குனிந்தன. அத்தை எதிரில் இருந்த சோபாவிலிருந்து எழுந்து என் அருகில் வந்து அமர்ந்தார். என் கையின் மீது கையை வைத்து, ஆருஷ், என் பேச்சை நிதானமாக கேள். உன் தந்தையின் மரணம் விபத்து அல்ல. அவரை கொலை செய்ய முயற்சி நடந்தது. 6 மாதங்களுக்கு முன்பு அண்ணனுக்கு விபத்து என்ற செய்தி கிடைத்ததும் நான் உடனே மருத்துவமனைக்கு ஓடினேன். அங்கே சென்று பார்த்தபோது அண்ணனின் உயிர் ஊசலாடிக் கொண்டிருந்தது. கடைசி நேரத்தில் அவர் என்னிடம், என் மகனை நன்றாக பார்த்துக்கொள், என் மரணச் செய்தியை அவனுக்கு தெரிவிக்காதே. அவன் தன் படிப்பை முடித்துவிட்டு சரியான நேரத்தில் இங்கே திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். அவன் அமெரிக்கா சென்றிருப்பது யாருக்கும் தெரியாது என்று மட்டும் சொன்னார். சிறுவயதிலேயே அவர் தன் மகன் வெளியூரில் படிக்கிறான் என்று எல்லாரிடமும் சொல்லியிருந்தார். ஆனால் எங்கே படிக்கிறான் என்பதை யாரிடமும் சொல்லவில்லை. அவருக்கு நிறைய எதிரிகள் இருக்கிறார்கள் மகனே. இருப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பிருந்தே தன் எதிரிகள் தனக்கு எதிராக ஏதோ சதி செய்கிறார்கள் என்பதை அவர் நன்றாக உணர்ந்திருந்தார். அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஏதாவது செய்வதற்கு முன்பே அவரின் எதிரிகள் விபத்தை ஏற்படுத்திவிட்டார்கள். அந்த எதிரி யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அண்ணன் இறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பு அவர் மிகவும் கவலையாக இருந்ததை நான் பார்த்தேன். அவர் அடிக்கடி உன்னை பற்றியும் தன் ஹோட்டலைப் பற்றியும் பேசிக்கொண்டே இருப்பார். வியாபாரத்தில் சிலர் என்னை தொந்தரவு செய்கிறார்கள். மெல்ல மெல்ல வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுகிறது. என் எதிரி ஒருவனின் கண் என் ஹோட்டல் மீது இருக்கிறது. அந்த ஹோட்டலை அவன் அழிக்க நினைக்கிறான் என்று சொல்வார். யாராவது ஒருவரின் உதவியை நாடி எல்லாவற்றையும் சரிசெய்யும்படி நான் அவருக்கு அறிவுரை கூறினேன். ஆனால் அவர், எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. இந்த நகரத்தில் நிதின் ஓபராயை அழிக்கும் தைரியம் யாருக்கும் இல்லை என்று கூறினார். ஆனால் பார், அண்ணனின் கணிப்பு பொய்யாகிவிட்டது. அவரின் எதிரிகள் வெற்றி பெற்றுவிட்டார்கள். அண்ணனின் வாக்கை மதித்து நான் அவரின் மரணத்தைப் பற்றி உனக்குச் சொல்லவில்லை. உன்னை இங்கேயும் அழைக்கவில்லை.
இப்போதும் கூட நீ வந்திருக்கும் செய்தியை நாங்கள் வெளியே சொல்லவில்லை. ஏனென்றால் நிதின் ஓபராயின் மகன் வந்துவிட்டான் என்பது எதிரிகளுக்குத் தெரிந்து அவர்கள் உன்மீதும் ஏதாவது கொலைவெறி தாக்குதல் நடத்திவிடுவார்களோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம். ஆருஷ், உன் தந்தையின் மரணத்திற்கு யார் காரணம் என்பதை நீ கண்டுபிடிக்க வேண்டும். ஏனென்றால் உன்னால் மட்டுமே உன் தந்தையின் மரணக்கு பழிவாங்க முடியும். அண்ணனின் அனைத்து தொழில்களும் சொத்துக்களும் மெல்ல மெல்ல அவர்களை விட்டு போய்க் கொண்டிருக்கின்றன. எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. என்ன செய்ய முடியுமோ அதை நீதான் செய்ய வேண்டும். அதனால்தான் நாங்கள் நீ இங்கே வரும்வரை காத்திருந்தோம். நீ வந்த பிறகுதான் அண்ணனின் மரணத்தைப் பற்றி உன்னிடம் சொன்னோம் என்றார். நான் அப்படியென்றால் இவ்வளவு காலம் என்னிடம் மெசேஜில் யார் பேசிக் கொண்டிருந்தது என்று கேட்டேன். அத்தை வெட்கத்துடன் தலைகுனிந்து, ஆருஷ், உனக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது என்பதற்காக அண்ணனின் நம்பரிலிருந்து நான் தான் உன்னிடம் மெசேஜில் பேசினேன். ஐ எம் சாரி ஆருஷ், நான் வேறு வழியில்லாமல் செய்தேன். என் அண்ணனின் பேச்சை கேட்பது எனக்கு மிகவும் முக்கியமாக இருந்தது என்றார். இதை கேட்டதும் ஒரு பக்கம் என் தந்தையின் மரணத்தை நினைத்து வருத்தம் ஏற்பட்டாலும் மறுபக்கம் என் தந்தையின் எதிரிகள் மீது எனக்கு கடும் கோபம் வந்தது. எங்களை அழிக்கத் துடிப்பது யார்? நான் கோபத்துடன் என் கைமுட்டிகளை இறுக்கிக் கொண்டு அங்கிருந்து எழுந்து நேராக என் அறைக்கு வந்தேன். கோபத்தில் அறையில் இருந்த பொருட்களை அங்குமிங்கும் தூக்கி எரியத் தொடங்கினேன். என் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீரை துடைத்தேன். என் அப்பா இந்த உலகில் இல்லை, ஆனால் அவர் எனக்காக காத்திருக்கிறார் என்று நான் இதுவரை நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அவர் ஏற்கனவே இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார். அவரின் மரணம் இப்போதுதான் எனக்கு தெரிகிறது. நான் மெதுவான காலடிகளுடன் நடந்து சென்று என் அறையில் இருந்த என்னையும் அப்பாவையும் கொண்ட புகைப்படத்தை பார்த்தேன். அதில் நாங்கள் இருவரும் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அப்பா எப்போதும் என் ஆசைகளை நிறைவேற்றினார். எனக்கு 6 வயதாக இருந்தபோது கார்டனில் கால்பந்து விளையாடிய அந்த நாள் ஞாபகம் வந்தது. அம்மாவும் அப்பாவும் என்னை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அப்போது திடீரென்று விளையாடிக் கொண்டிருக்கும்போது நான் கீழே விழுந்து என் முழங்காலில் காயம் ஏற்பட்டது. நான் அழ ஆரம்பித்தேன். அது பெரிய காயமில்லை, லேசான காயம்தான். ஆனால் இந்த சிறிய காயத்தை பார்த்து என் அப்பா மிகவும் வேதனைப்பட்டார். அவர் துடித்துப் போய் ஓடி வந்து என்னை வாரி அணைத்துக் கொண்டார். நான் அழுவதை பார்த்து அவர் மிகவும் வருத்தப்பட்டார். பிறகு என்னை சிரிக்க வைக்க மிகவும் முயற்சித்தார். நான் சிரிக்கத் தொடங்கிய பிறகுதான் அவர் முகத்தில் புன்னகை வந்தது. நான் அந்த புகைப்படத்தை தொட்டுக்கொண்டே அழுது கொண்டிருந்தேன். அதே சமயம் என் மனதில் ஒரு உறுதியான முடிவையும் எடுத்தேன். டேட், உங்கள் எதிரிகளை நான் சும்மா விடமாட்டேன். உங்கள் சொத்துக்கள், பிசினஸ் எல்லாவற்றையும் நான் மீட்டெடுப்பேன். அந்த நபர் இனிமேல் வெற்றி பெற முடியாது. நான் அவனை அவனது சரியான இடத்திற்கு அனுப்பியே தீருவேன். அதற்கான ஏற்பாடுகளை நான் விரைவில் தொடங்குகிறேன். யாரும் எனக்கு தீங்கு விளைவிக்கக் கூடாது என்பதற்காகவே என் தந்தை என்னை மக்களிடமிருந்து மறைத்து வைத்திருந்தார். என் உண்மையான அடையாளத்தை மறைத்து என் தந்தையின் ஹோட்டலை காப்பாற்றவும் அவர்களின் எதிரிகளை அம்பலப்படுத்தவும் நான் முடிவு செய்தேன். சில நாட்கள் இப்படியே கழிந்தன. ஆனால் நான் தோல்வியை ஒப்புக்கொள்பவன் அல்ல. நான் என்னை முழுமையாக மாற்றிக்கொண்டேன். கோட் சூட் அனைத்தையும் கழற்றி வைத்துவிட்டு சாதாரண செருப்புகளை அணிந்து கொண்டேன். அப்போதுதான் யாரும் என்னை நிதின் ஓபராயின் மகன் என்று அடையாளம் காண மாட்டார்கள். எப்படியும் இங்கே என்னை யாருக்கும் தெரியாது. என் தந்தைக்கு தெரிந்த சிலரை நான் என்னுடன் சேர்த்துக் கொண்டேன். மாமாவின் உதவியுடன் முதலில் என் தந்தையின் பின்னால் சுற்றிக் கொண்டிருந்தவர்கள் யார் என்பதை கண்டுபிடித்தேன். ஒவ்வொருவராக எனக்கு எல்லாருடைய விவரங்களும் கிடைத்தன. இப்போது எனது அடுத்த நடவடிக்கை தயாராக இருந்தது. என் தந்தையின் முதல் வெற்றியின் அஸ்திவாரம் அவர் தனது உழைப்பாலும் நேர்மையாலும் கட்டியெழுப்பிய ஹோட்டலை நான் மீட்க வேண்டும். கடவுள் அங்கிருந்துதான் அவருக்கு வெற்றியை தரத் தொடங்கினார். என் தந்தை ஒரு ஏமாற்றுக்காரர் அல்ல. அவர் தனது கடின உழைப்பின் மூலம் தனது சொத்துக்கள் அனைத்தையும் உருவாக்கினார். அவரது பெரிய நிறுவனத்துடன் பல கட்டிடங்களும் இருந்தன, பல ஹோட்டல்களும் இருந்தன. ஆனால் அவருக்கு மிகவும் முக்கியமான மற்றும் அதிர்ஷ்டமான ஒன்று அவருடைய முதல் ஹோட்டல்தான். அதன் மீதுதான் அவருடைய பல எதிரிகள் கண் வைத்திருந்தார்கள். நான் என் தந்தையின் எதிரிகளை அம்பலப்படுத்த வேண்டும். என் தந்தையின் தொழில் மற்றும் சொத்துக்களின் மீதான அவர்களின் அழுக்கடைந்த பார்வையை அகற்ற வேண்டும். எனவே நான் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டியிருந்தது. என் அப்பா இல்லாததை அவரது எதிரிகள் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டது தெரியவந்தது. என் அப்பாவுக்கு யாரும் இல்லை என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அதனால்தான் அவர்கள் மெல்ல மெல்ல எங்கள் எல்லாவற்றையும் அழித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆட்டக்காரன் இப்போது களத்தில் இறங்கப் போகிறான் என்பது அவர்களுக்கு தெரியாது. என் தந்தையின் உயிரை எடுத்த அந்த எதிரி இப்போது அவருக்கு பிடித்த அந்த ஹோட்டலில்தான் அமர்ந்திருக்கிறான் என்பதில் சந்தேகமில்லை. நான் என் தோற்றத்தை மாற்றிக்கொண்டு என் தந்தையின் ஹோட்டலுக்குச் சென்றேன். அங்கு சென்றதும் என் கண்களில் கண்ணீர் வந்தது. இந்த ஹோட்டலின் உரிமையாளரின் மகனாக இருந்தும் பிச்சைக்காரனை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கிக் கொண்டு நான் இங்கே போய்க் கொண்டிருக்கிறேன். நான் ஒன்றும் கற்றுக்குட்டி அல்ல. அவ்வளவு எளிதாக குழந்தையைப் போலவும் அப்பாவியாகவும் இந்த ஹோட்டலுக்குள் நுழையவில்லை. மாறாக என் அப்பாவின் குடும்ப வழக்கறிஞருடன் சேர்ந்து எல்லா ஆதாரங்களையும் சேகரித்திருந்தேன். அதன் பிறகுதான் நான் இந்த ஹோட்டலுக்குள் காலடி எடுத்து வைத்தேன்.
இப்போது என் அப்பாவுக்கு என்ன நடந்தது என்பதையும் அவரை அழிப்பதற்குப் பின்னால் அவரது எதிரிகள் என்னென்ன சதித்திட்டங்களை தீட்டுகிறார்கள் என்பதையும் நான் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. ஆனால் இங்கே வருவதற்கு முன் அத்தை எனக்கு நிறைய அறிவுரைகளை கூறினார். நீ அங்கே தனியாகச் செல்லக்கூடாது, நீ பாதுகாப்புடன் தான் செல்ல வேண்டும் என்று சொன்னார். நான் பாதுகாப்புடன் சென்றால் மக்களுக்கு சந்தேகம் வந்துவிடும் என்று அத்தையிடம் சொன்னேன். என் தந்தை எவ்வளவு தந்திரமாக கொல்லப்பட்டாரோ அதே வழியில் நான் அவருடைய எதிரிகளை பழிவாங்க விரும்புகிறேன். நான் இந்த ஹோட்டலுக்குள் காலடி வைத்தபோது என் கண்கள் கலங்கின. எனக்கு என் அப்பாவின் நினைவு வந்தது. சாதாரண ஆடைகளை அணிந்து நான் இந்த ஹோட்டலுக்குள் சென்றேன். என் பெயரை ராகுல் வர்மா என்று சொன்னேன். என் கையில் ஒரு பழைய பை இருந்தது. என்னை பார்த்ததும் காவலாளியின் நெற்றியில் உடனடியாக சுருக்கம் விழுந்தது. என் தோற்றத்தை பார்த்த காவலாளி உடனே என் வழியை மறித்து, ஏய் தம்பி, உள்ளே எங்கே செல்கிறாய்? இங்கே உனக்கு என்ன வேலை என்று கேட்டான். நான் அவனை தீர்க்கமாக பார்த்தேன். என் கண்களில் ஆணவம் இருந்தது. நான் நினைத்திருந்தால் அப்போதே அவன் முகத்தை உடைத்திருப்பேன். ஏனென்றால் என்னால் யாருடைய அவமரியாதையையும் தாங்க முடியாது. ஆனால் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அப்பாவி முகத்தை வைத்துக்கொண்டு, ஐயா, எனக்கு இங்கே புக்கிங் இருக்கிறது, அதை பற்றித்தான் கேட்க வந்தேன் என்றேன். காவலாளி சிரித்துக்கொண்டே தன் கூட்டாளியிடம், அட, இவனை பாரு, இவனுக்கு இங்கே புக்கிங் இருக்கிறதாம், மூஞ்சியும் முகரையும் பாரு, பார்க்க பிச்சைக்காரன் போல இருக்கான் என்றான். பிறகு காவலாளி என்னிடம், போடா இங்கிருந்து, உனக்கு ஏதோ தப்பான புரிதல் இருக்கு. உன்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் பக்கத்துல கூட வர முடியாது. நீ புக்கிங் பத்தி பேசுறியா? இங்கேயெல்லாம் பணக்காரங்க தான் வருவாங்க. இது ரொம்ப லக்ஸூரியான ஹோட்டல். எந்த சாதாரண மனுஷனாலும் இங்கே தங்க முடியாது என்றான். இதற்குள் ஹோட்டல் வரவேற்பாளர் வினோத் சின்ஹா இந்த பேச்சை கேட்டுவிட்டார். அவர் தன் பார்வையை என் மீது திருப்பினார். மேலிருந்து கீழாக என்னை பார்த்தார். அவர் உதட்டில் மெல்லிய புன்னகை படர்ந்தது. வினோத் சின்ஹா, சார், உங்கள் தோற்றத்தை பார்த்தால் இங்கே உங்களுக்கு புக்கிங் இருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. இந்த ஹோட்டல் மிகவும் விலை உயர்ந்தது. ஒருவேளை நீங்கள் தவறான இடத்திற்கு வந்திருக்கலாம் என்றார். நான் அவருக்கு ஏற்றாற்போல், சார் ப்ளீஸ், நீங்கள் ஒருமுறை செக் செய்து பாருங்கள், ஒருவேளை என் புக்கிங் இங்கே இருக்கலாம் என்று பதிலளித்தேன். வினோத் அலட்சியமாக, சரி, நான் செக் செய்கிறேன், நீங்கள் வெயிட்டிங் ஏரியாவில் போய் உட்காருங்கள் என்றார். நான் தலையசைத்துவிட்டு காத்திருப்போர் அறையில் வந்து அமர்ந்தேன். என் ஆடைகள் சாதாரணமாக இருந்தது மட்டுமல்லாமல் மிகவும் அழுக்காகவும் கிழிந்தும் இருந்தன. எனவே இவ்வளவு பெரிய ஹோட்டலில் எனக்கு புக்கிங் இருக்கும் என்பதை யாராலும் நம்ப முடியவில்லை. லாபியில் அமர்ந்திருந்தவர்கள் என்னை விசித்திரமாக பார்த்தார்கள். யாரோ மெதுவாக இலவசமாக சாப்பிட வந்திருக்கிறான் போல என்றார்கள். இன்னொருவர், இங்கே தண்ணீர் வாங்கும் அளவுக்கு கூட இவனுக்கு தகுதி இல்லை என்றார். நான் இதையெல்லாம் கேட்டேன், ஆனால் அமைதியாக இருந்தேன். நான் ஒரு மூலையிலிருந்த நாற்காலியில் அமர்ந்தேன். லாபியின் சூழல் விசித்திரமாக மாறியது. ஹோட்டலின் வசதிகள் எதுவும் நன்றாக இல்லை என்பதை நான் கவனித்தேன். ஆனால் மக்கள் என்னை பார்த்து பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் அங்கேயே அமர்ந்திருந்தபோது வினோத் அந்த வழியாகச் சென்றார். தன் கூட்டாளி ஒருவரிடம், இந்த பையனை இங்கிருந்து துரத்துங்கள், மேலாளர் இவனை பார்த்தால் என்ன சொல்வார் என்று தெரியவில்லை, இப்படிப்பட்டவர்களை உட்கார வைப்பதே அருவருப்பாக இருக்கிறது, இவன் இங்கே இருப்பதால் நம் ஹோட்டலின் இமேஜ் கெடுகிறது என்றார். அவருடைய கூட்டாளி சிரித்துக்கொண்டே, சரி, சிறிது நேரம் கழித்து அவனே போய்விடுவான், போகவில்லை என்றால் அடித்து துரத்திவிடலாம் என்றான். அவர்கள் சொன்னபடியே நான் அங்கு அரை மணி நேரம் அமர்ந்திருந்த பிறகு 2 காவலாளிகள் என்னிடம் வந்தனர். என்னை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து வெளியேற்றத் தொடங்கினர். எனக்கு இங்கே புக்கிங் இருக்கிறது, ப்ளீஸ் சார், என் பேச்சை நம்புங்கள் என்று நான் அவர்களிடம் கத்தினேன். ஆனால் அவர்கள் இருவரும் என்னை பலவந்தமாக அங்கிருந்து வெளியே தள்ளினார்கள். அங்கிருந்த அனைவரும் என்னை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நான் இன்னும் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை. ஏனென்றால் என் தந்தையின் இந்த ஹோட்டலை ஆக்கிரமித்து வைத்திருக்கும் அந்த மனிதனை நான் எப்படியாவது பார்க்க விரும்பினேன். ஹோட்டலில் விருந்தினர்கள் அதிகமில்லை. ஒரு காலத்தில் இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் கால் வைக்க இடம் இருக்காது. ஆனால் இப்போது விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களே தென்பட்டார்கள். நான் மனம் தளரவில்லை. அன்று என்னை துரத்தியடித்தார்கள். அந்த மோசமான மனிதனை என்னால் சந்திக்க முடியவில்லை. ஆனால் அடுத்த நாள் மீண்டும் ஹோட்டலுக்கு சென்றேன். மீண்டும் அதே விஷயத்தை சொன்னேன், எனக்கு இங்கே புக்கிங் இருக்கிறது. வரவேற்பாளரிடம், நான் மேலாளரை சந்திக்க வேண்டும், அவரிடம் முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றேன். வினோத், நேற்றுதான் உன்னை இங்கிருந்து அடித்து துரத்தினோம், இன்று மீண்டும் அசிங்கப்பட வந்திருக்கிறாயா? உனக்கு மேலாளரிடம் என்ன வேலை என்று கேட்டார். நான் அவர் முன் கைகளை கூப்பினேன். ப்ளீஸ் சார், நான் மேலாளர் சாரிடம் மிக முக்கியமான விஷயம் பேச வேண்டும், ஒருமுறை என்னை அவரிடம் பேச அனுமதியுங்கள் என்று நான் நடிக்கத் தொடங்கினேன். வினோத், சரி, நான் போன் செய்து பார்க்கிறேன், உன்னை மாதிரி ஆட்களை இங்கே பிச்சைக்காரர்களாகத்தான் பார்க்கிறார்கள் என்றார். அவர் முணுமுணுத்துக் கொண்டே மேலாளருக்கு போன் செய்தார். சார், ஒரு பையன் உங்களை சந்திக்க விரும்புகிறான். மேலாளர் ஒருவேளை என்னை அறையிலிருந்து பார்த்திருக்கலாம். அவர் வரவேற்பாளரிடம் சிரித்துக்கொண்டே, இவன் நம் விருந்தினரா அல்லது பிச்சை கேட்க வந்தவனா
எனக்கு இப்போது நேரமில்லை. அவனை வெயிட்டிங் ஏரியாவில் உட்காரச் சொல். சோர்ந்து போய் அவனே இங்கிருந்து போய்விடுவான் என்று சொன்னார் வினோத். இதை என்னிடம் சொன்னபோது நான் அதிர்ந்து போனேன். ஒரு பெருமூச்சு விட்டுக்கொண்டு ஒரு ஓரமாக அமர்ந்து காத்திருக்கத் தொடங்கினேன். உண்மையை மறைக்கலாம், ஆனால் தடுக்க முடியாது என்று நான் நினைத்துக் கொண்டேன். என்ன நடந்தாலும் இன்று மேலாளரை பார்த்துவிட்டுத்தான் செல்வேன். இன்றும் என்னை வெளியேற்றினால் நான் மீண்டும் வருவேன். நேரம் மெல்ல மெல்ல நகர்ந்தது. ஆனால் மேலாளர் என்னை அழைக்கவில்லை. மீண்டும் அதுவே நடந்தது. காவலாளிகள் மூலம் என்னை பிடித்து தள்ளி வெளியேற்றினார்கள். மறுநாள் மீண்டும் ஹோட்டலுக்குச் சென்றேன். இன்று என்னை ஹோட்டலுக்குள் செல்ல அனுமதிக்கவில்லை. ஆனால் நான் செக்யூரிட்டி கார்டு முன் கைகளை கூப்பி, எனக்கு இங்கே புக்கிங் இருக்கிறது, நான் மேலாளரை சந்திக்க வேண்டும், ப்ளீஸ் என்னை உள்ளே விடுங்கள் என்று கெஞ்சினேன். வெகு சிரமத்திற்குப் பிறகு எனக்கு உள்ளே வர அனுமதி கிடைத்தது. நேற்று செய்த அதே நடிப்பை இன்றும் செய்தால் எனக்கு உள்ளே வர அனுமதி கிடைக்காது என்று எனக்கு தெரியும். மீண்டும் அதுவே நடந்தது. மேலாளர் இன்றும் என்னை சந்திக்க விரும்பவில்லை. நான் வெகுநேரம் அங்கேயே அமர்ந்திருந்தேன். அப்போது திடீரென்று எதிரில் ஒரு பெண் பணியாளர் வருவதைக் கண்டேன். அவள் ட்ரேயில் 1 டம்ளர் தண்ணீர் வைத்திருந்தாள். அவள், கேளுங்கள் சார், இந்தாருங்கள் தண்ணீர். நீங்கள் ஏன் தினமும் இங்கே வந்து அவமானப்படுகிறீர்கள்? உங்களைப் போன்றவர்கள் இந்த ஹோட்டலுக்கு வருவதில்லை. உங்களுக்கு பணம் ஏதேனும் தேவைப்பட்டால் வரவேற்பறையில் சென்று உதவி கேட்கலாம். ஆனால் இப்படி இங்கே உட்கார்ந்து காத்திருப்பது வீண் வேலை என்றாள். அந்த பெண் பணியாளர் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவள் பேசும் விதம், மென்மையான நடத்தை மிகவும் நன்றாக இருந்தது. அவள் எனக்கு தவறான முறையில் அறிவுரை கூறினாள். நான், மேடம், எந்த ஏழையும் தன்னை அவமானப்படுத்திக் கொள்ள விரும்ப மாட்டான். பாருங்கள், நான் நிறைய பணம் கொடுத்து இங்கே புக்கிங் செய்திருக்கிறேன். ஆனால் யாரும் எனக்கு இங்கே அறை தர தயாராக இல்லை. நான் ஏழை என்றால் என்ன? நான் எங்கிருந்தாவது பணத்திற்கு ஏற்பாடு செய்து இங்கே தங்கக்கூடாதா என்று கேட்டேன். அவள், சார், நீங்கள் சொல்வது சரிதான், நான் உங்களுக்கு உதவ முயற்சிக்கிறேன் என்றாள். அந்த பெண் வரவேற்பறையை நோக்கிச் சென்று கொண்டிருந்தாள். உடனே நான் அவளை அழைத்து, கேளுங்கள், நீங்கள் எனக்கு உதவ விரும்பினால் என்னை ஒருமுறை மேலாளரிடம் அறிமுகப்படுத்துங்கள். அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதன் பிறகு நானே இங்கிருந்து போய்விடுவேன். நான் மீண்டும் இங்கே வரமாட்டேன் என்றேன். அவள், பாருங்கள், மேலாளர் சாரை அவ்வளவு எளிதாக நீங்கள் சந்திக்க முடியாது என்றாள். ஏன் சந்திக்க முடியாது? அதற்கான காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டேன். அவள் கொஞ்சம் தயங்கினாள். பிறகு சரி என்றாள். அவள் அங்கும் இங்கும் பார்த்தாள், பேச்சை மழுப்பத் தொடங்கினாள். பிறகு, நான் மேலாளர் சாரிடம் உங்களைப் பற்றி பேசுகிறேன், முடிந்தால் நீங்கள் அவரை சந்திக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவள் திரும்பிச் சென்றாள். ஆனால் இந்த முழு ஊழியர்களிடமிருந்தும் முற்றிலும் மாறுபட்டவள் இந்த பெண். இவள் பழைய ஊழியர்களைச் சேர்ந்தவள் என்று நான் உறுதியாக நம்பினேன். ஏனென்றால் என் தந்தை அடிக்கடி என்னிடம் சொல்வார், நல்ல நடத்தை உள்ளவர்களுக்கு மட்டுமே அவர் ஹோட்டலில் வேலை கொடுத்திருக்கிறார் என்று. ஆனால் நான் இங்கே வந்த பிறகு பார்த்தேன், பணியாளர் முதல் வரவேற்பாளர் வரை, காவலாளி முதல் விருந்தினர் வரை யாருடைய நடவடிக்கையும் நன்றாக இல்லை. கண்டிப்பாக ஹோட்டல் நிர்வாகத்தின் ஊழியர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த பெண் பழைய ஊழியர்களில் ஒருவராக இருக்க வேண்டும். இந்த பெண் எனக்கு உதவ முடியுமா என்ற எண்ணம் என் மனதில் தோன்றியது. இவள் பழைய ஆள் என்றால் நிச்சயமாக இவளுக்கு ஏதாவது தெரிந்திருக்கும். மேலும் ஹோட்டல் தொடர்பான பல விஷயங்களையும் எனக்குச் சொல்ல முடியும். நான் அங்கே உட்கார்ந்து அரை மணி நேரம் ஆகியிருந்தது. அந்த பெண் மீண்டும் என்னிடம் வந்து, ஐ ஆம் சாரி சார், நீங்கள் இங்கிருந்து செல்லலாம். சார் உங்களைச் சந்திக்க விரும்பவில்லை என்றாள். நான் உங்களுக்காக சாரிடம் சிபாரிசு செய்தேன். இன்றுக்குப் பிறகு நீங்கள் இந்த ஹோட்டலில் தென்பட்டால் உங்களை போலீசில் ஒப்படைத்து விடுவோம் என்று அவர் கூறுகிறார் என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து செல்லத் தொடங்கினாள். நான் அவளை அழைத்து, நிதின் ஓபராய், இது அவருடைய ஹோட்டல் தானே என்று கேட்டேன். என் கேள்வியை கேட்டு அவள் திடுக்கிட்டு, இல்லை, நிதின் ஓபராய் இறப்பதற்கு முன்பு இந்த ஹோட்டலை அபிஷேக் சிங்கானியாவிடம் விற்றுவிட்டார். அதனால் இப்போது இந்த ஹோட்டல் அபிஷேக் சிங்கானியாவின் சொத்து. அவர்தான் இந்த ஹோட்டலின் உரிமையாளர். இப்போது நீங்கள் இங்கிருந்து செல்லலாம் என்றாள். நான் அந்த பெண்ணிடம் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து திரும்பி வந்தேன். இனி எனக்கு இந்த ஹோட்டலில் அனுமதி கிடைக்காது என்று எனக்கு தெரியும். ஆனால் இந்த பெண் எனக்கு மிகவும் பயன்படுவாள். இப்போது எப்படியாவது இந்த பெண்ணை பகடைக்காயாக பயன்படுத்தி அவளிடமிருந்து எனக்கு தேவையானதை பெற வேண்டும். நான் என் ஆட்களை விட்டு இந்த வட்டர் பெண்ணின் தகவல்களை சேகரித்தேன். இவள் கடந்த 4 வருடங்களாக எங்கள் ஹோட்டலில் பணியாளராக வேலை பார்க்கிறாள் என்பது தெரியவந்தது. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், முழு ஊழியர்களும் மாற்றப்பட்டிருந்தனர். ஆனால் இந்த பெண் மட்டும் பழைய ஆள். இவள் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவள். இவள் பெயர் ஷில்பா வர்மா. நான் இந்த பெண்ணை ஹோட்டலில் சந்திக்க முடியாது. ஆனால் நான் அவளை வெளியில் பின்தொடர்ந்து சென்று கடைசியாக அவளிடம் பேச முடிவு செய்தேன். அவள் அவ்வளவு எளிதாக என்னிடம் எதையும் சொல்ல மாட்டாள் என்று எனக்கு தெரியும். நான் என் ஆட்களை வைத்து இந்த பெண்ணை கடத்தி என் வீட்டிற்கு வரவழைத்தேன். அவள் மிகவும் பயந்து போயிருந்தாள். வெகு சிரமப்பட்டு அவளுக்கு புரிய வைத்தேன். பணத்தாசை காட்டினேன்.
எப்படியாவது ஹோட்டலின் புதிய உரிமையாளரின் விவரங்களை கொண்டு வா என்று சொன்னேன். அந்த பெண் நல்லவள், புத்திசாலி. என் பணத்தாசைக்கு அவள் மயங்கவில்லை. வேறு வழியில்லாமல் நான் என் முழு உண்மையையும் அவளிடம் சொல்ல வேண்டியதாயிற்று. அப்போதுதான் அவள் என் பேச்சை கேட்டாள். ஏனென்றால் அவள் உணர்ச்சிவசப்படக்கூடிய பெண். அவள் பேராசை பிடித்தவளாக இருந்திருந்தால் பயந்த பிறகு பணத்திற்கு ஆசைப்பட்டிருப்பாள். அமைதியாக தன் வேலையை செய்திருப்பாள். ஆனால் உண்மையில் அவள் ஒரு புத்திசாலி பெண். அவள் மனிதாபிமான அடிப்படையில் எனக்கு உதவினாள். ஏனென்றால் நான் நிதின் ஓபராயின் மகன் என்பதை அவள் நம்பினாள். அவள் என்னிடம், ஓபராய் சாருக்காக நான் உங்களுக்கு உதவ தயார். ஏனென்றால் என் அம்மாவின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்த சமயத்தில் அவர் எனக்கு வேலை கொடுத்தார் என்றாள். அவள் சொன்னதை கேட்டு நான் ஈர்க்கப்பட்டேன். அவள் மிகவும் நல்ல பெண், எனக்கு உதவ தயாராகிவிட்டாள். அவள் எனக்கு சில விஷயங்களைச் சொன்னாள். அதைக் கேட்டு நான் அதிர்ந்து போனேன். அபிஷேக் சிங்கானியா சாதாரண மனிதன் அல்ல. இவன் 7 ஆண்டுகளுக்கு முன்பு என் தந்தையின் தொழில் கூட்டாளியாக இருந்தவன். என் தந்தைக்கு என் ஹோட்டல் மூலம்தான் அதிக வெற்றி கிடைக்கிறது என்று தெரிந்ததும் அதை அடைய வேண்டும் என்று முடிவு செய்தான். கூட்டாளியாக இருந்து கொண்டே என் தந்தையின் முதுகில் குத்த ஆரம்பித்தான். ஷில்பா என்னிடம், சார், நிதின் ஓபராய் மிகவும் நல்ல மனிதர். எந்த ஒரு ஏழைக்கும், எந்த ஒரு விருந்தினருக்கும், எந்த ஒரு மனிதருக்கும் மரியாதை குறைவான செயலை செய்யக்கூடாது என்று அவர் எப்போதும் ஹோட்டல் நிர்வாக ஊழியர்களுக்கு அறிவுறுத்துவார். ஹோட்டலுக்குள் அனைவரிடமும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார். ஓபராய் சார் இருந்தவரை ஹோட்டலின் நற்பெயர் எப்போதும் சிறப்பாக இருந்தது. ஆனால் அவர் இருந்த பிறகு அவருடைய கூட்டாளி அபிஷேக் சிங்கானியா எல்லாவற்றையும் கையாளத் தொடங்கியதும் அவர் முழு ஊழியர்களையும் மாற்றிவிட்டார். அவர் என்னையும் ஹோட்டலிலிருந்து நீக்க பார்த்தார். ஆனால் நான் அவர் காலில் விழுந்து, என்னை இங்கிருந்து அனுப்பாதீர்கள் என்று கதறி அழுதேன். நான் இங்கே வேலை செய்து வெகு காலம் ஆகிவிட்டது. எனக்கு அவ்வளவு எளிதாக வேறு எங்கும் வேலை கிடைக்காது என்றேன். அப்போதுதான் அவர் என்னை வேலையில் வைத்துக்கொள்ள சம்மதித்தார். புதிய ஊழியர்கள் யாரும் சரியில்லை. ஓபராய் சார் இறந்த பிறகு ஹோட்டல் நிர்வாகம் மெல்ல மெல்ல நஷ்டத்தை நோக்கிச் செல்கிறது. எங்கள் ஹோட்டலுக்கு தினமும் 300 முதல் 400 விருந்தினர்கள் வருவார்கள். இப்போது ஒரு நாளைக்கு 100 விருந்தினர்கள் வருவது கூட கஷ்டம்தான். ஏனென்றால் ஹோட்டலின் வசதிகள் குறைக்கப்பட்டுவிட்டன. நீச்சல் குளம் சுத்தம் செய்யப்படுவதில்லை. ஜிம், ஸ்பா வசதிகள் குறைக்கப்பட்டுவிட்டன. வைஃபை இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. 24x7 ரூம் சர்வீஸ் என்று சொல்லிவிட்டு ஊழியர்கள் கேலி கிண்டல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹோட்டலில் ஏதாவது பழுது ஏற்பட்டால் அதை சரி செய்ய முயற்சிப்பதில்லை. விருந்தினர்களுக்கு நல்ல உணவு வழங்கப்படுவதில்லை. ஹோட்டலுக்கு இருந்த நற்பெயர் அனைத்தையும் வேண்டுமென்றே சீரழிக்கிறார்கள். மெல்ல மெல்ல இந்த ஹோட்டலின் அடையாளமே இல்லாமல் செய்து இந்த ஹோட்டலை இடித்துவிட்டு ஒரு மால் கட்ட திட்டமிடுகிறார்கள். அந்த மாலின் உரிமையாளர் அபிஷேக் சிங்கானியாவாக இருப்பார். அவர் எப்படியாவது இந்த ஹோட்டலை அழித்துவிட நினைக்கிறார். ஏனென்றால் இந்த ஹோட்டல் பல வருடங்களாக ஓபராய் சாரினுடைய பெயரில் இயங்கி வருகிறது. ஹோட்டல் மேலாளரும் மிகவும் திமிர் பிடித்தவர். அவர்கள் வேண்டுமென்றே ஹோட்டலை நஷ்டத்தில் இயங்க வைக்கிறார்கள் என்று ஷில்பா கூறினாள். ஷில்பா சொன்னதை கேட்டு கோபத்தில் என் கைமுட்டிகளை இறுக்கினேன். என் தந்தையின் பல வருடச் சொத்து இப்படி அழிக்கப்படுவதை என்னால் அனுமதிக்க முடியாது. நான் அதற்கு தகுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டியிருந்தது. என்னிடமெல்லாம் இருந்தது. நான் நேரடியாகவே அவர்களை எதிர்த்து என் ஹோட்டலை என் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் இல்லை, இரையை எப்போதும் அது பலவீனமாகி தானாகவே வலையில் விழும்போதுதான் பிடிக்க வேண்டும். இப்போது நான் அபிஷேக் சிங்கானியாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ஷில்பாவிடம் மன்னிப்பு கேட்டேன். நான் நிதின் ஓபராயின் மகன் என்பதையும் என் தந்தையின் எதிரிகளை பழிவாங்க விரும்புவதையும் அவளிடம் சொல்லிவிட்டேன். அவள் எனக்கு உதவியதற்கு நான் மிகவும் நன்றி கூறினேன். இனியும் எனக்கு உதவ ஷில்பா தயாராக இருந்தாள். ஷில்பாவின் உதவி மற்றும் எனது சில ஆட்களின் உதவியுடன் அபிஷேக் சிங்கானியாவை பற்றிய எல்லா விவரங்களையும் நான் சேகரித்துவிட்டேன். நான் மாறுவேடத்தில் என் தந்தையின் ஆர்க்கிடெக்சர் நிறுவனத்திற்குச் சென்றேன். அவர்களின் சைட்டுகளுக்குச் சென்றேன். ஹோட்டலுக்குச் சென்றேன். அவருடைய கட்டிடங்கள் எங்கெல்லாம் இருந்தனவோ அங்கெல்லாம் சென்றேன். மெல்ல மெல்ல அங்கே என்னென்ன முறைகேடுகள் நடக்கின்றன என்ற விவரங்களை சேகரித்தேன். எல்லா இடங்களிலும் அபிஷேக் சிங்கானியாவின் பெயர் அடிபடுவதை நான் பார்த்தேன். அந்த மனிதன் என் தந்தையை பலவீனப்படுத்த நினைத்தான். ஆனால் என் அப்பா தோல்வியை ஒப்புக்கொள்பவர் அல்ல. அவர் எப்போதும் சிங்கத்தைப் போல மக்களை எதிர்கொள்வார். அதனால்தான் அபிஷேக் சிங்கானியா அவரை கொல்ல முடிவு செய்தான். ஏனென்றால் அவர் உயிருடன் இருக்கும் வரை அவனால் எதையும் செய்ய முடியாது. இப்போது நான் என் உண்மையான ரூபத்தை காட்ட வேண்டிய நேரம். நான் அபிஷேக் சிங்கானியாவை சந்திக்க விரும்பினேன். ஏனென்றால் இதுவரை நான் அபிஷேக் சிங்கானியாவின் பெயரை மட்டுமே கேள்விப்பட்டிருக்கிறேன். நிதின் ஓபராயின் மகன் ஆருஷ் ஓபராய் அமெரிக்காவில் படிக்கச் சென்றிருக்கிறான் என்பது அபிஷேக் சிங்கானியாவுக்கும் நன்றாக தெரியும். இங்கே என் அத்தையும் மாமாவும் மிகச் சிறப்பாக ஒரு வேலை செய்திருந்தார்கள். என் அப்பா இறந்த பிறகு ஊடகங்கள் அவர்களை பேட்டி கண்டபோது ஆருஷ் ஓபராய் அமெரிக்காவிலேயே செட்டில் ஆகிவிட்டான். அங்கேயே திருமணமும் செய்து கொண்டான். அவன் இந்தியா வரும் எண்ணத்தில் இல்லை என்று வெளிப்படுத்தினார்கள்.
தன் தந்தையின் மரணத்திற்கு கூட அவன் வரவில்லை, ஏனென்றால் சிறுவயதிலிருந்தே அவனுக்கு தந்தை மீது பெரிய பற்று இல்லை என்றும் சொன்னார்கள். இந்த விஷயம் எதிரிகளுக்கு இன்னும் ஊக்கத்தை அளித்தது. தங்கள் வழி தெளிவாக இருக்கிறது என்று அவர்கள் நினைத்தார்கள். அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் இவை அனைத்தும் ஒரு வியூகம். அது எனக்கு பெரிதும் உதவியது. சில நாட்கள் இப்படியே கழிந்தன. என் தந்தையின் எதிரியை பிடிப்பதற்கான முழு ஏற்பாடுகளையும் நான் செய்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் ஷில்பா என்னிடம் ஜெர்மனியில் இருந்து ஒரு குழுமால் கட்டுவது தொடர்பாக அபிஷேக் சிங்கானியாவுடன் மீட்டிங் நடத்த ஹோட்டலுக்கு வரப்போகிறது என்று சொன்னாள். இதுதான் எனக்கு கிடைத்த மிகச்சிறந்த வாய்ப்பு. மீட்டிங் நடக்கவிருந்த அன்று மீட்டிங்கிற்காக குறிக்கப்பட்ட அதே நேரத்தில் நான் என் என்ட்ரியை கொடுக்க திட்டமிட்டேன். ஜெர்மனியை சேர்ந்த வாடிக்கையாளர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் மீட்டிங் அறையில் அமர்ந்திருந்தார்கள். ஹோட்டல் தொடர்பான பேச்சுவார்த்தை அப்போதுதான் தொடங்கியிருந்தது. நான் 5 கார்களுடனும் என்னுடைய சுமார் 15 முதல் 20 மேக்காப்பாளர்களுடனும் ஹோட்டலை அடைந்தபோது ஹோட்டலில் இருந்த அனைவரின் கண்களும் ஆச்சரியத்தில் விரிந்தன. இந்த ஹோட்டலுக்கு அடிக்கடி பணக்காரர்கள் வருவது வழக்கம். ஆனால் என்னை பார்த்ததும் எல்லோரும் திகைத்துப் போனார்கள். நான் மிகுந்த நம்பிக்கையுடன் உள்ளே நுழைந்தபோது கையில் பெரிய துப்பாக்கிகளுடன் என் பாதுகாவலர்கள் என் பின்னால் வந்தார்கள். அதனால் என்னை யாரும் தடுத்து நிறுத்தும் தைரியம் யாருக்கும் இல்லை. ஷில்பாவும் என்னை நம்பிக்கையான பார்வையுடன் பார்த்துக் கொண்டிருந்தாள். ஹோட்டல் செக்யூரிட்டி கார்டு, ரிசப்ஷனிஸ்ட் மற்றும் ஹோட்டல் நிர்வாகத்தின் ஒவ்வொரு நபரும் என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். நான் முன்பு இங்கு வந்து முன்பதிவு செய்திருப்பதாக கூறிய அதே நபர் என்பதை சிலர் அடையாளம் கண்டுகொண்டனர். ஆனால் அப்போது நான் இங்கிருந்து வெளியே தள்ளப்பட்டேன். என்னை இடையில் நிறுத்தும் துணிச்சல் யாருக்கும் வரவில்லை. நான் நேராக மீட்டிங் ரூமுக்குச் சென்றேன். நான் கதவை திறந்து உள்ளே நுழைந்ததும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். உள்ளே அபிஷேக் சிங்கானியாவும் அவரது மகன் ராகுல் சிங்கானியாவும் இருந்தனர். ஜெர்மனியிலிருந்து மீட்டிங்கிற்காக வந்து மால் கட்டுவதற்கு தங்கள் பங்குகளை கொடுக்கவிருந்தவர்களின் முன்னால் போய் நின்றேன். பிறகு நான் மிகுந்த திமிருடன் அனைவருக்கும் என்னை அறிமுகப்படுத்திக் கொண்டேன். ஹலோ, நான் ஆருஷ் ஓபராய், இந்த ஹோட்டலின் உரிமையாளர் நிதேஷ் ஓபராயின் ஒரே மகன். இதை கேட்டு அபிஷேக் சிங்கானியாவுக்கும் அவரது மகனுக்கும் பலத்த அடி விழுந்தது. அங்கிருந்த அனைவரும் என்னை ஆச்சரியத்துடன் பார்க்கத் தொடங்கினர். அபிஷேக் சிங்கானியா, என்ன இது? யார் நீ? இங்கிருந்து வெளியே போ. உள்ளே வர உனக்கு யார் அனுமதி கொடுத்தது என்று கத்தினான். நான் எனது குடும்ப வழக்கறிஞர் திரு திவேதியை முன்னிறுத்தினேன். அவர் எல்லா ஆவணங்களையும் மேசையில் வைத்து ஜெர்மனியிலிருந்து வந்தவர்களிடம் உண்மையைச் சொன்னார். நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் நபர் இந்த ஹோட்டலின் உண்மையான உரிமையாளர் அல்ல. மாறாக உண்மையான உரிமையாளர் உங்கள் கண்முன்னே நிற்கிறார் என்று அவர் கூறினார். இதை கேட்டதும் ஜெர்மனியில் இருந்து வந்தவர்கள் கோபமடைந்தனர். எங்களுடன் என்ன விளையாட்டு இது என்று கேட்டார்கள். என் வழக்கறிஞர் அவர்களுக்கு புரியும் மொழியில் எல்லாவற்றையும் விளக்கி, நிதேஷ் ஓபராய்தான் இந்த ஹோட்டலின் 100 விழுக்காடு உரிமையாளர் என்றும் அபிஷேக் சிங்கானியா சொத்தை ஆக்கிரமித்து ஏமாற்ற பார்க்கிறார் என்றும் கூறினார். உண்மையை அறிந்ததும் ஜெர்மன் குழுவினர் அபிஷேக் சிங்கானியாவையும் அவர் மகனையும் திட்டிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டனர். இதற்கிடையில் அபிஷேக் சிங்கானியா மற்றும் அவரது மகனின் கோபம் உச்சத்திற்கு சென்றது. அவர்கள் என்னை விடமாட்டோம் என்று கூறினார்கள். அவர்கள் பாதுகாவலர்களை கூப்பிட்டார்கள். ஆனால் யாரும் அவர்கள் பேச்சை கேட்கவில்லை. அவர்களின் அந்தஸ்தை நான் முடித்துவிட்டேன். அவர்களின் அனைத்து சட்டவிரோத செயல்களையும் நான் ஏற்கனவே போலீசிடம் கொடுத்திருந்தேன், அதுவும் முழு ஆதாரங்களுடன். நானும் ஆருஷ் ஓபராய்தான். நான் சும்மா விளையாட்டு காட்டவில்லை. அபிஷேக் சிங்கானியாவின் அனைத்து கருப்பு பணத் தொழில்களையும் நான் போலீசிடம் கொடுத்திருந்தேன். அவர்கள் செய்த ஊழல்களை என் கண்ணால் பார்த்து ஆதாரங்களை சேகரித்து போலீசிடம் ஒப்படைத்தேன். அவருடைய ஆட்களையே நான் என் பணத்தால் விலைக்கு வாங்கிவிட்டேன். அவர்களை நடுத்தருவுக்கு கொண்டுவர முழு திட்டமும் போட்டிருந்தேன். அவர்கள் கோபத்தில் துடித்தார்கள். ஆனால் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அவர்களை கைது செய்து அழைத்துச் சென்றனர். நான் அவர்களை மிகவும் உதவியற்றவர்களாக ஆக்கிவிட்டதால் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவர்கள் என் தந்தையை எப்படி நிர்பந்தப்படுத்தி இறப்பதற்கு முன் அவரை எல்லா வகையிலும் துன்புறுத்தினார்களோ அதே நிலைக்கு அவர்களை ஆளாக்கினேன். நான் ஹோட்டல் ஊழியர்கள் அனைவரையும் கூட்டி, இது என் ஹோட்டல், என் அப்பாவின் ஹோட்டல் என்று சொன்னேன். உங்கள் நடத்தையை நான் பார்த்துவிட்டேன். இனி யாரும் இங்கு வேலையில் இருக்க மாட்டார்கள். என் அப்பா ஹோட்டலின் நற்பெயருக்காக நல்லவர்களையே வேலைக்கு வைத்திருந்தார். அதேபோல இங்கேயும் மரியாதை இருக்கும், ஆனால் நீங்கள் இருப்பதால் அல்ல என்று கூறினேன். வரவேற்பாளர், மேலாளர், பாதுகாவலர்கள் மற்றும் ஹோட்டல் நிர்வாகத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் மிகவும் வெட்கப்பட்டனர். இதில் அவர்களுடைய தவறும் இல்லை. அவர்களை கேள்வி கேட்பார் யாரும் இல்லாததால் அவர்கள் அலட்சியமாக வேலை பார்த்தார்கள். ஹோட்டலின் நற்பெயரை கெடுப்பதே சிங்கானியாவின் நோக்கம். நான் அனைவரையும் வேலையிலிருந்து நீக்கிவிட்டேன். ஆனால் எனக்கு மிகவும் உதவிய ஷில்பா மட்டும் பணியிலிருந்தாள். அபிஷேக் சிங்கானியாவும் அவரது மகனும் சிறையில் இருந்தனர். பல மாதங்களாக வழக்கு நடந்து இறுதியில் தீர்ப்பு எனக்கு சாதகமாக வந்தது. உண்மை எப்போதும் வெல்லும். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். என் தந்தையின் தொழில் எனக்கு கிடைத்தது. நஷ்டங்களை சரிசெய்தேன்.
கடவுளுக்கு மிகவும் நன்றியுள்ளவனாக இருந்தேன். அத்தையும் மாமாவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். இப்போது நிதேஷ் ஓபராயின் மகன் ஆருஷ் ஓபராய் உலகிற்கு தெரிந்துவிட்டான் என்று முழு நகரத்திற்கும் தெரிந்தது. இந்த மகிழ்ச்சிக்கு இடையில் எனக்கு உதவிய ஷில்பாவை நான் மறக்கவில்லை. ஹோட்டல் ஊழியர்கள் அனைவரையும் மாற்றினோம். இதில் ஷில்பா எனக்கு மிகவும் உதவினாள். நாங்கள் சோதித்து பார்த்து நல்லவர்களை வேலைக்கு அமர்த்தினோம். நான் ஷில்பாவை விரும்ப ஆரம்பித்தேன். நான் முன்பே சொன்னது போல் எந்த பெண்ணையும் நான் விரும்பியதில்லை. ஷில்பாவின் வெகுளித்தனம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இந்த சுயநல உலகில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவள் எனக்கு உதவினாள். ஒருநாள் நான் ஷில்பாவிடம் என் காதலை வெளிப்படுத்தி என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டேன். அவள் சம்மதிப்பாள் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அவள் மறுத்துவிட்டாள். சார், என்னால் அப்படி செய்ய முடியாது. உங்களைப் போன்ற பணக்காரரை காதலில் வீழ்த்திவிட்டு நான் எஜமானியாகிவிட்டேன் என்று உலகம் நினைக்கும். எனக்கு பண ஆசை இல்லை. நான் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள். என் குடும்பத்தில் 3 தங்கைகள் மற்றும் நோய்வாய்ப்பட்ட அம்மா உள்ளனர். அவர்களுக்காகவே நான் இங்கு வேலை செய்கிறேன். என் அம்மாவுக்கு சிகிச்சை அளித்து குணப்படுத்த வேண்டும் என்பதுதான் என் லட்சியம். உங்களை திருமணம் செய்து கொண்டு மக்களை தவறான புரிதலுக்கு ஆளாக்க விரும்பவில்லை என்றாள். ஷில்பாவின் வார்த்தைகள் என் இதயத்தை தொட்டன. அவள் அவ்வளவு எளிதாக என் காதலில் விழமாட்டாள் என்று எனக்கு தெரியும். அவள் என்னை காதலிக்கவில்லை. அப்படி இருந்திருந்தால் சம்மதித்திருப்பாள். இப்போது அவள் இதயத்தில் என் மீது காதலை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தேன். நான் தினமும் அவள் வீட்டுக்குச் சென்றேன். அவள் அம்மா மற்றும் தங்கைகளுடன் நட்பு கொண்டேன். அவள் மறுத்தாலும் அவள் அம்மாவின் சிகிச்சையை ஆரம்பித்தேன். மெதுவாக அவள் தங்கைகளின் திருமணத்திற்கு உதவினேன். அவளை ஈர்க்க மிகவும் முயற்சித்தேன். ஒருநாள் இரவு திடீரென அவள் அம்மாவின் உடல்நிலை மிகவும் மோசமானது. ஷில்பா தனியாக மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். நான் உடனே நள்ளிரவில் அவள் அம்மாவை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளித்தேன். சரியான நேரத்தில் சென்றதால் அவர் உயிர் தப்பியது. ஷில்பா பயந்து அழுது கொண்டிருந்தாள். அம்மா குணமடைந்ததும் அவள் எனக்கு நன்றி சொன்னாள். பின்னர் அவள் என் காதலை ஏற்றுக்கொண்டாள். இவ்வாறு எனக்கும் ஷில்பாவுக்கும் திருமணம் நடந்தது. அவள் என் வாழ்க்கையில் இணைந்தாள். என் வாழ்வின் எல்லா மகிழ்ச்சியும் எனக்கு கிடைத்தது. ஆனால் இந்தியா திரும்பிய பிறகு என் வாழ்க்கை போராட்டமாக இருந்தது என்று சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக பெற்றோர் இல்லாதவர்களின் வாழ்க்கை மிகவும் கடினமானது. இப்போது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னிடமெல்லாம் இருக்கிறது. என் தந்தை இல்லை என்ற வருத்தம் வாழ்நாள் முழுவதும் இருக்கும். ஆனால் என் தந்தையின் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைத்தது. சிங்கானியாவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் விசாரணை நடந்தபோது பல நல்ல மனிதர்கள் சாட்சியம் அளித்தனர். நிதேஷ் ஓபராயை கொன்றது இவர்தான் என்று நிரூபித்தனர். நல்லவர்களுக்கு எப்போதும் நல்லது நடக்கும். என் தந்தை பணக்காரராக இருந்தாலும் பணத்தை தவறாக பயன்படுத்தியதில்லை. அவர் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவினார். சிலர் சிங்கானியா மீதான பயத்தால் அமைதியாக இருந்தனர். ஆனால் அவர்கள் ஜெயிலுக்குச் சென்றதும் சாட்சியம் சொல்லும் தைரியம் மக்களுக்கு வந்தது. இப்படித்தான் எல்லாம் வெளிச்சத்திற்கு வந்தது. நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றும் அடுத்த அப்டேட்டை உடனே பெற நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்தவும்.